பெஸ்ட் வெர்சஸ் பீஸ்ட். மீ 10i 5G இப்போதைக்கு ஒரு பெஸ்ட்டான அப்பர் மிட் ரேஞ்ச் ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. realme X3 ஒரு பீஸ்டான மொபைலாக இருக்குது. இந்த ரெண்டு ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே விலைக்கு தான் வித்துட்டு இருக்கு. ப்ரைஸிங்கை நீங்கள் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. ரெண்டு ஃபோனோட 6GB 128GB வேரியண்ட்டுமே 22,000 ரூபாய்க்கு தான் சேல் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் எது பெஸ்ட், எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு எந்தெந்த மொபைல்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும், இந்த வீடியோவில் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டார் ரேங்கிங் வச்சு இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். அண்ட் பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கம்பேர் பண்ணிவிட்டு கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ரெண்டு பிராண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் ப்ரீமியமாகவே இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் மீ 10i 5G பஞ்சோல் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பஞ்சோல், டிஸ்பிளேயோட டாப் மிடில் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மவுண்டடாக தான் கொடுத்துருக்காங்க. 9mm திக்னஸோடையும் 214.5 grams வெயிட்டோடையும் மீ 10i 5G வருது. இதுவே realme X3 வரும்போது டியூவல் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சோல் டிஸ்பிளேயோட டாப் லெஃப்ட்டில் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இவங்களும் சைட் மவுண்டடாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் 9.3mm திக்னஸோடையும் 202 கிராம் வெயிட்டோடையும் வருது. மீ 10i 5G கம்பேர் பண்ணும்போது realme X3 கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. வெயிட் கம்மியாக இருக்கிற மொபைல் வேணும்னு நினைக்கிறவங்க realme X3 கன்சிடர் பண்ணலாம். அண்ட் போக போக வர ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பில்ட் அண்ட் டிசைன் செக்மெண்ட்டில் டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பில்டுன்னு வரும்போது ரெண்டு ஃபோன்லையுமே நல்ல பில்ட் குவாலிட்டி தான் இருக்குது. நான் ரெண்டு ஃபோனுக்கும் ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். மீ 10i 5G இங்கே 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு IPS LCD பேனல். ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசெண்டான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். realme X3 6.57 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு IPS LCD பேனல் தான். ரெஃப்ரெஷ் ரேட் இங்கேயும் 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவையும் 20:9 அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு வரும்போது ரெண்டு பிராண்டுமே எந்தவித காம்ப்ரமைசஸும் பண்ணல. 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்கும் ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். மீ 10i 5G 108 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் தராங்க. 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, சாம்சங்கோட ஈசோசெல் HM2 சென்சர். மற்றபடி அடுத்த கேமராஸ்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் இருக்குது. அண்ட் 2+2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சரும் இருக்குது. செல்ஃபி கேமரா இங்கே 16 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. realme X3 வரும்போது 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் தராங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 12 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் தராங்க. செல்ஃபி கேமரா இங்கே டியூவல் செல்ஃபி கேமராவை தராங்க. 16 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, இது சோனியோட IMX4700 லென்ஸ் அண்ட் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்குது. போன கம்பேரிசன் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் 108 மெகாபிக்சல் இருக்கிறதால மீ 10i 5Gக்கு தான் ஸ்டார் கொடுத்துருப்பேன். பட் இங்கே குவாட் கேமரா செட்டப்பில் 3 கேமராஸ் ஒர்த்தாக இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமரா டியூவல் செல்ஃபி கேமராவில் ரெண்டுமே ஒர்த்தாக இருக்குது. அதனால் நான் இங்கே ரெண்டு மொபைலுக்கும் ஒரு ஸ்டார் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். மீ 10i 5G 5G ஃபோனுன்றதால ஒரு 5G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 750G யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு GPUன்னு பார்க்கும்போது Adreno 619 இருக்குது. இதுவே realme X3 வரும்போது இங்கே பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களோட சிப் செட்டை கொடுத்துருக்காங்க. Snapdragon 855+ இருக்குது. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர். எந்த ஹெவி கேம்ஸையும் ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்ணுறதுக்கு GPUன்னு பார்க்கும்போது Adreno 640 இருக்குது. இந்த ஒவ்வொரு ப்ராசஸர்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. 750Gயில் 5G கேப்பபிலிட்டி இருக்குது. 855ல் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அண்டர் 25Kலே ஒரு பெஸ்ட்டான கேமிங் ஃபோன்னா அது realme X3ன்னு நம்ம சொல்லலாம். நான் இங்கே ரெண்டு மொபைலுக்கும் ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். மீ 10i 5Gயில் நமக்கு 4820 mAhக்கான பேட்டரி இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. realme X3 வரும்போது 4200 mAh பேட்டரி தராங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க realme. ஸோ பேட்டரி செக்மெண்ட்லேயும் மீ 10i 5G வின் பண்ணுதுன்னு அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கும்போது மீ 10i ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் தராங்க. IR பிளாஸ்டர் இருக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. இதுவே realme X3ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதில் SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை. ஸோ நான் இங்கே மீ 10i 5Gக்கு தான் ஒரு ஸ்டார் தந்தாகணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். மீ 10i 5Gயோட 6GB 64GB வேரியன்ட் 21,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் 22,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. realme X3யோட பேஸ் வேரியன்ட் 6GB 128GB வேரியன்ட் 22,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது மீ 10i 5G 6 ஸ்டாரும் realme X3 5 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. இதிலேருந்தே நமக்கு தெரியுது மீ 10i 5Gக்கும் realme X3க்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம்னு நினைக்கிறவங்க realme X3 சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 855 யூஸ் பண்ணியிருக்கிறதால பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பீஸ்ட்டாக இருக்கும். அண்ட் 120Hz டிஸ்பிளே இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். அண்ட் 5G ஃபோன் தான் எனக்கு வேணும், 108 மெகா பிக்சலை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மீ 10i 5G வாங்கலாம். இதுலேயும் 120Hz டிஸ்பிளே இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு டீசெண்டாகவே இருக்கும். இதுதான் என்னோட மீ 10i 5G வர்சஸ் realme X3 கம்பேரிசன். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச மொபைலை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.